மாதிரி தக்காளி பச்சடி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக செஞ்சுக்கோங்க. இது நம்ம காலையில் டிஃபனுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், மதியானத்துக்கு லஞ்சு சாதத்துக்கும் பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டாச்சு, பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சு. இப்போ தக்காளி தொக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட சப்பாத்தி, காரசாரமான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி டெய்லி தோசை இட்லிங்கனால சப்பாத்தி போட்டாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் பெரிய வீடியோவில் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் ஒரு டிஃபனுக்கு நம்ம ஒரு தக்காளி பஜ்ஜி செஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1/4 கிலோ போல் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் தக்காளி ஒரு 1/2 கிலோ எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைச்சிக்கலாம். தக்காளி பஜ்ஜி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போயே போட்டிங்கன்னா தக்காளி இதாகாது, பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். இந்த பக்கம் சப்பாத்தி திரட்டிக்கலாம்.